அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் மகர ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக இந்த மாதிரியான பலன்களை தான் பெற போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாங்க. பொதுவாகவே மகர ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அடுத்தவர்களுடைய செய்கை கண்டிப்பாக உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்த விதமாக இருக்கலாம். அதனை கட்டுப்படுத்த வேண்டும், நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சொந்த காரியங்களில் தாமதம் அவ்வப்போது ஏற்படும். சின்ன விஷயங்களால மன நிறைவை நீங்க அடைவீங்க. எதிர்பாலினத்தினரும் பழகும் போது அதிகமான கவனம் வேணும். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டி குறையும். மருந்து ரசாயனம் போன்ற தொழில்களில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. சரி, இன்னும் மகர ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு உங்களுக்கு வராகி தாய் பிடிக்கும் அப்படின்னா வராகி தாயே போற்றி அப்படின்னு உங்களால் எத்தனை முறை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண முடியுமோ பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரும். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசிக்காரர்களுக்கு இனிமேல் என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அதை நீங்கள் தீர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் எப்படி தீர்க்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை இல்லாமல் ஒரு குழப்ப நிலையிலேயே இருக்கீங்களா? நல்ல ஒரு பரிகாரம் செய்யும்போது கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீருங்க. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். இந்த மகர ராசிக்காரர்கள் உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா அலுவலகம் தொடர்பான காரியங்களில் ஈடுபடும் போது அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுறது ரொம்ப நல்லது. காரிய வெற்றியை உங்களுக்கு இது சிறப்பாக உண்டாக்கும். எளிதில் மற்றவர்களோடு கருத்து வேற்றுமை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு அதிகம் இருக்குது. குடும்பம் தொடர்பான கவலைகள் உங்களுக்கு ஏற்படலாம். குடும்ப செலவை சமாளிக்க பணம் வரத்து கண்டிப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் பயந்துக்க வேண்டாம். எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்க போகுதுங்க. மனதில் ஆன்மீக எண்ணங்கள் ஏற்படும். வாழ்க்கை துணை மூலமாக மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர் நண்பர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் கூடும். பெண்களுக்கு எந்த பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய திறமை அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த போட்டிகள் குறையும். எதையுமே அவசரப்படாமல் நிதானமாக செய்ய வேண்டியது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அவசரப்படாமல் இருந்தீங்க அப்படின்னாலே அது நல்ல வழியில் உங்களை கூட்டிகிட்டு போகும். உத்திராடம் 2, 3, 4 இந்த பாதங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் அடுத்தவர் பிரச்சனைகளில் நீங்கள் தலையிடாமல் ஒதுங்கி போகிறதே நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான குறைபாடுகள் அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகளை உங்களுக்கு கொண்டுட்டு வரலாம். குடும்பத்தில் சுபகாரியங்கள் மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதற்கு குறைவு இருக்காது. அதே நேரத்தில் கணவன் மனைவிக்கு இடையே ஏதேனும் மன வருத்தம் ஏற்படலாம். அக்கம் பக்கத்தினரோடு சில்லறை சண்டைகள் அவ்வப்போது வந்து மறையலாம். மேலும் நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பிள்ளைகளை அவர்கள் போக்கில் விட்டு பிடிக்கிறது தாங்க நல்லது. கண்டிக்கிறங்கிற பேரில் நீங்கள் ஏதாவது அவசரப்பட்டு செய்யும்போது கண்டிப்பாக அது பெரிதாகலாம். அதனால் பிள்ளைங்களுக்கு அவங்க போக்கில் விட்டு பிடித்து நீங்கள் பொறுமையாக நிதானமாக எதையும் சொல்லி பழக்குவதே மிகவும் நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி வரக்கூடிய காலகட்டத்தில் தடைப்பட்ட காரியங்கள் கூட தடை நீங்கி நல்லபடியாக நடந்து முடியும். பணவரத்து திருப்தியை கொடுக்கும். கலைத்துறையினர் கடுமையாக உழைப்பின் மூலமாக முன்னேற்றம் வேண்டி இருக்கும். மேலும் நண்பர்களுடைய உதவியால் நன்மைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. அரசியல்வாதிகள் வெளியூர் பயணம் செல்ல வேண்டி இருக்கும். மேலிடத்துல இருந்து முக்கிய பொறுப்புகள் உங்களுடைய கையில் வரும். சந்தோஷமான செய்திகள் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமாக வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம். அவிட்டம் 1 மற்றும் 2 பாதங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி வரக்கூடிய காலகட்டம் எப்போதும் உற்சாகமாக காணப்படுவீங்க. சில குழப்பங்கள் நேர்ந்தாலும் கூட இதுவரை நடக்காமல் இருந்த காரியத்தை சிறப்பாக செய்து முடித்த மன நிம்மதி இப்போ உங்களுக்கு கிடைக்கும். அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் கூட நடந்து முடியும். முக்கிய நபர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவியும் கண்டிப்பாக கிடைக்கும்.
பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் நீங்கள் அதிகமாக கலந்து கொள்வீங்க. ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக கூட இந்த காலகட்டம் அமையலாங்க. ஆனால் எதையுமே நீங்கள் பெரிதாக எடுத்துக்க வேண்டாம். எல்லாமே உங்களுக்கு தற்காலிகமானதாகத்தான் நடக்கும். அதனால் நீங்கள் பெரிதாக எதையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதோடு மேலும் என்னென்ன பலன்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்க்கலாம். குறிப்பிட்டு இந்த ராசிக்காரர்களுக்கு மேலும் நன்மையான பலன்களை நிறைய சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. மகர ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் மிக சிறப்பான பலன்கள் கிடைக்கும். சில இடங்களில் வேலையில் சவால் உண்டாகும். சில இடங்களில் போராட்டமாக இருக்கலாம். உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு வரலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் உடனே நடக்கும். வியாபாரத்தில் பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும். தொழிலில் புதிய முதலீடுகளை போட்டு தைரியமாக இறங்கலாம். குடும்பத்தில் இருந்து வந்த மன கஷ்டம் விலகி குதூகலம் அதிகரிக்கும். பிள்ளைகளால் நிம்மதி பிறக்கும். இதே போல் நீங்கள் எடுத்த காரியம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அலுவலகம் சம்மந்தமாக பார்க்கும்போது உங்களுக்கு சுமூகமான சூழ்நிலை இருக்கும். எதிர்பார்த்த வாய்ப்புகள் தள்ளி போகலாம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் பண வரத்து அதிகரிக்கும். பங்கு பரிவர்த்தனையில் ஏற்ற இறக்கங்களாக இருக்கலாம். குடும்பத்தில் பிரச்சனைகள் தீரக்கூடிய காலகட்டமாகவும், பிள்ளைகளால் செலவுகள் உண்டாகக்கூடியதாகவும், பெரியோர்களுடைய ஆசை கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கும். குடும்பத்தினருக்காக பண சேமிப்பில் அக்கறை நீங்கள் செலுத்தலாம். கலைத்துறையினர் செல்வ வளம் பெற்று காணப்படுவாங்க. புதிய முதலீடுகளில் மிக எதிர்பார்ப்போடு நீங்கள் இறங்கலாம். சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயர்வு தாழ்வு கலந்த பலன்களை கண்டிப்பாக கொண்டு வரும். 10ல் புதன் இருக்கிறதால அரசாங்க உதவியின் மூலமாக தொழிலை விரிவுபடுத்துவீங்க. நீங்கள் எதில் எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பண விஷயத்தில் எச்சரிக்கையோடு இருக்கணும். மேலும் புதிய முதலீடுகளை நிதானமாக செய்து முடிக்கணும். இனி வரக்கூடிய காலகட்டம் மகர ராசிக்காரர்கள் தங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றில் நன்மைக்காக அயராது பாடுபட வேண்டும். பண விஷயத்தில் மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். மேலும் பெரியவர்களுடைய ஆதரவு கண்டிப்பாக இவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் 8, 2. உங்களுக்கு வழிபட வேண்டிய தெய்வமாக திருநள்ளாறு சனி பகவானை வழிபடுறதுக்கு மிகவும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. பாவங்கள் அனைத்தும் மறுக்கக்கூடியதாக இந்த வழிபாடு இருக்கும் அப்படின்னு சொல்கிறதால நீங்கள் இப்படி சனி பகவானை வழிபட்டு வர்றது உங்களுக்கு இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது. சரி, மேலும் மகர ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலவுகளை சமாளிக்க தேவையான அளவு பணம் இருக்கிறதால நீங்கள் இப்போ உற்சாகமாக காணப்படுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். ஆரோக்கியம் சிறிதளவு பாதித்தாலும் உடனே நிவாரணம் கிடைத்துவிடும். சிலருக்கு வீட்டில் தெய்வ வழிபாடுகளை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம். தந்தையுடன் சிறு சிறு வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் அவரோடு பேசும்போது பொறுமை அவசியம். அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும். இருந்தாலும் அதற்கு ஏற்ற சலுகைகள் கிடைக்கிறதால உற்சாகமாக செயல்படுவீங்க. மேலும் நிர்வாகத்தினரால் பாராட்டப்படக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். சக ஊழியர்கள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வாங்க. வியாபாரத்தில் லாபம் குறைவாகத்தான் இருக்கும். கடையை விரிவுபடுத்தவோ அல்லது வேறு இடத்துக்கு மாற்றவோ சாதகமான சூழ்நிலை இருக்காது. வாடிக்கையாளர்கள் சில பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு காணப்படுகிறது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு தேவையான பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். பெரிதாக எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அலுவலகத்தில் கூடுதல் பொறுப்புகள், அதற்கு ஏற்ற சலுகைகளும் கிடைக்கிறதுக்கான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. இதோட இன்னும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இந்த ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும்போது, ரியல் எஸ்டேட் தொழிலாளர்களினுடைய குறைகளை கவனிக்கிறது இந்த நேரத்தில் நல்லது அப்படின்னு. ஷேர் மார்க்கெட்டிங்கில் உற்பத்தியில் நிறுவன பங்கு மூலமாக ஆதாயம் உண்டாகும். மாணவர்கள் விளையாட்டு, கல்வி இது ரெண்டிலுமே அதிக கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. நீரிழிவு, ஒற்றை தலைவலி பாதிப்பு உடையவங்க மருந்துகளை வேளாவேளைக்கு எடுத்துக்கொள்வது சிறப்பு. ஆதரவற்ற முதியவர்களுக்கு மளிகை பொருட்கள் வாங்கி தருவதன் மூலமாக நன்மை ஏற்படும். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் இந்த ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி அமையப்போகிறது அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.